ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கே. ஸோ பாகுபலி த எபிக் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாகுபலி த எட்டர்னல் வார் பார்ட் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அனிமேஷன் டீசர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் பயங்கரமாக எல்லாருமே ஃபயர் ஆகிட்டாங்க. அந்த டீசரை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஸோ லேட் தான், பட் இருந்தாலும் நிறைய பேர் ஆவலாக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இன்னைக்கு இந்த ஒரு பிரேக் டவுனையும் தாண்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நிறைய விஷயங்கள் பாகுபலி அந்த ஒரு படத்தை பற்றியும் அந்த ஒரு வேர்ல்டை பற்றியும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே இந்த எட்டர்னல் வாரோட பிரேக் டவுனையும் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ரீசெண்டாக நம்ம வந்து லோகா சாப்டர் 1 படத்தோட கம்ப்ளீட் ஹிடன் டீடைல்ஸ் அண்ட் ஈஸ்டர் எக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை செக் பண்ணாதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. தென் இது மட்டும் இல்லாமல் பாகுபலி த எபிக் படத்தோட இனிஷியல் ரிவ்யூமே போட்டிருக்கோம். அதையும் பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, மறக்காம ஹைப்பும் பண்ணிருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எட்டர்னல் வாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு படத்தை ஆரம்பிக்கும் போது ராஜமௌழி சாரோட ஐடியா என்னவா இருந்ததுன்றதை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால இந்த படத்தோட ஐடியாவும் பாகுபலியோட வேர்ல்டையும் புரிஞ்சுக்க முடியும். இனிஷியலி நானி படத்துக்கு அப்புறம் அவரோட ஒரு பிளானே மகாபாரதம். ஸோ அதை தான் எடுக்கணும், இந்த காட்ஸோட வார் அதை தான் வந்து எடுக்கணும், அது எப்பிக்க நான் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜமௌழி சாரோட ஒரு தீராத கனவு அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு அந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணணும்னு ஆசை. பட் அந்த டைம்ல ரைட்ஸ் எல்லாமே வெவ்வேறு ஆளுகிட்ட லைக் நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் அந்த மாதிரி அவங்க எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சில இஷ்யூஸ் இருந்ததுன்ற காரணத்தினால இவரால் அந்த ப்ராஜெக்டை பண்ண முடியல. அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாமல் போயிருச்சு. ஓகே, இப்படி இருந்தால் தானே நீங்கள் வந்து என்ன எடுக்க விட மாட்டீங்க. மகாபாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கோர் அந்த லேயர்ஸை வச்சு நானே ஃபிக்ஷனலாக கேரக்டர்ஸை உருவாக்கி நானே ஃபிக்ஷனலாக ஒரு வேர்ல்டை உருவாக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் பாகுபலி. அதனால தான் பலராலையும் வந்து ஆச்சரியமாக பார்ப்போம், என்னடா ராஜான்றீங்க, அவன் என்னன்னா மரத்தை தூக்கி அடிக்கிறான், அவ்வளோ அடி அடிக்கிறாங்க, அவன் சாக மாட்டான், என்னமோ பெரிய தங்க சிலையவே 2 பேரும் இடிச்சுக்கிட்டு அந்த ஒரு மொத்த தங்க சிலையுமே சாய வைக்கிறாங்க, என்னடா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்க இந்த ஒரு ஆர்ஜினை புரிஞ்சுக்கிட்டாதான் இதை புரிஞ்சுக்க முடியும். லாஜிக்க லிட்ரலி அந்த காட்ஸோட வார தான் இவர் எடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கான்றனால கடவுள்களோட அந்த ஒரு சாயல்ல அந்த மாதிரியே அதை ட்ரை பண்ணியிருக்காரு, அந்த மாதிரியே இதை வந்து போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. இதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலி இந்த ஒரு ஆர்ஜின் புரியாம இந்த படம் பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரியான சீக்வன்சஸ்லாம் வந்து ஒரு லாஜிக்கல் மிஸ்டேக்கா இருக்கு, ரொம்ப லாஜிக்கை மீறி போற மாதிரி இருக்குன்னு தோணி இருக்கு. பட் இப்போ ஆக்சுவலா மகாபாரதம் ஸ்டோரி இது நம்ம எடுத்திருந்தா இதை நம்ம வந்து ஒரு காட்ஸோட பவரா தானே பார்த்திருப்போம். அது மாதிரி தான் இதுவும் நம்ம பார்க்கணும். அதோட தொடர்ச்சியா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எட்டர்னல் வார் போக போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக இந்த எட்டர்னல் வார் டீசர் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா பாகுபலி அமரேந்திர பாகுபலி இறந்து போகிறாரு. இறந்து போனதுக்கப்புறம் அவரோட செகண்ட் லைஃப், அதாவது ஆஃப்டர் லைஃப் அதுக்குள்ளே போகிறாரு. இவர் வந்து ஒரு பெரிய சிவபக்தன், ஒரு பெரிய சிவன் சிலை முன்னாடி சிவதாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்காரு. அந்த டைமில் த ஃபாலன் சிட்டி ஆஃப் திரிபுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த காட்டுறாங்க. சுத்தமாக எல்லா இடமும் டெஸ்ட்ராய் ஆன மாதிரியான ஒரு லொக்கேஷன் அது. அந்த இடத்துல விஷாசுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு ஆப்போசிட்டில் இந்திரா காட் ஆஃப் தண்டர்னு சொல்லலாம். ஸோ அவர் லான்ச் ஆகுறாரு. தப்பு பண்ற விஷாகா இந்த மாதிரி பாகுபலி என்னோடது அப்படின்ற மாதிரி லிட்டரலி சொல்றாரு. இங்க அவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் நம்ம இவங்களோட பேட்டில் எதுக்காக அப்படின்றத பார்க்க போறதுக்கு முன்னாடி த ஃபாலன் சிட்டி ஆஃப் திரிபுரா அப்படின்னு இருக்குல்ல, இந்த சிட்டி என்ன ஆக்சுவலா இது வந்து ரியல் சிட்டியா இல்லை மித்தாலஜியில் அப்படி ஒரு சிட்டி இருக்கான்னு கேட்டீங்கன்னா எஸ் ஆஃப்கோர்ஸ் மித்தாலஜியில் அப்படி ஒரு சிட்டி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 பரிமாணங்கள்ல 3 விதமா உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கை ஃபிளையிங் சிட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒன்னு வந்து தங்கத்தால, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளியால, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இரும்பால உருவாக்கப்பட்டிருக்கும். இது வந்து ஒரு செலஸ்டியல் சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. மாயா அப்படின்றவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிட்டிஸை வந்து உருவாக்கி இருக்காங்க. இந்த சிட்டியை வந்து ஒரே ஒரு ஆரோ வச்சு கம்ப்ளீட் சிட்டியும் இந்த சிட்டி ஆஃப் திரிபுரா வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க. டெஸ்ட்ராய் பண்ணவர் வந்து பாத்தீங்கன்னா லார்ட் சிவா. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி கதை, ஒரு தனி மித்தாலஜி ஸ்டோரி. ஏன் டெஸ்ட்ராய் பண்ணாரு, என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி, அதை தழுவி அதுல பாகுபலியை கொண்டு வந்து ஒன்று பண்றாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த டீசர் பார்க்கும்போது லிட்ரலி அது அழிஞ்சிருச்சு, அந்த டிஸ்ட்ரக்ஷன் நடந்துருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கேயுமே வந்து சிவபக்தனா பாகுபலியை தான் காட்டுறாங்க. லார்ட் சிவனே வந்து இறங்கி சண்டை போடுற அளவுக்கு இவங்க ஒருத்து இல்லை, அதனால அவரோட பக்தனை வந்து இறக்கியிருக்காரு. அந்த மாதிரி எதுவும் சொல்றாங்களா என்னன்னு புரியல. இதில் லார்ட் இந்திரா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு கடவுள் தான், இருந்தாலும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னா அவர் வந்து ரொம்ப ஈகோ பிடிச்சவர். ஈஸியாக அவர் வந்து
வந்து ஈகோ மூலமாக ட்ரிகர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீ இஸ் அ குட், அதே டைமில் ஹீ இஸ் அ பேட் ஆல்சோ அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்கிரமாக ஜெலஸ் ஆகிடுவார். அவருக்கு ஈகோ கிளாஷஸ்லாம் நிறையா இருக்குது மைத்தாலஜி ஸ்டோரியில். அப்படி பார்க்கும்போது அந்த மாதிரியான ஒரு ஈகோ கிளாஷ் மூலமாக பாகுபலிக்கும் இவருக்கும் ஒரு வேர்சஸ் நடக்க போகுது. அவருக்கும் அவரோட பிரதருக்கும் நிகழ் உலகத்தில் என்ன நடந்ததோ அதே மாதிரி இந்த உலகத்தில் நடக்குதோ என்னவோ அந்த மாதிரியான ஒரு ஃபைட்டாக தான் இருக்க போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவிர சிவபக்தனா அமரேந்திர பாகுபலி இருக்கான்ற காரணத்தினால மேபி லார்ட் சிவனோட பவரே இவருக்கு வந்து ஒரு பார்ட் ஆஃப் பவர் கொடுக்குற மாதிரி ஏதாவது அந்த மாதிரி காட் வாரை பேஸ் பண்ணி போகலான்னு எனக்கு தோணுது. லார்ட் இந்திராவோட ஃபைட் பண்ணுற அளவுக்கு பாகுபலி ஒருத்தான பர்சனா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் லார்ட் சிவனோட அன்பை பெற்று இருந்தால் அந்த மாதிரியான ஒரு பவருக்கு அந்த மாதிரியான பொசிஷனுக்கு ஈஸியாக பாகுபலியால் போக முடியும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம பிரபாஸ் சார், ராணா சார், ராஜமௌலி சார் இவங்க 3 பேரும் ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒன்று பேசியிருந்தாங்க. அதை பற்றி நான் பேசியிருந்தேன். அதில் வந்து ஒரு பர்டிகுலர் போர்ஷனில் ராஜமௌலி சார் சொல்லுவார், அமரேந்திர பாகுபலி அந்த ஒரு கேரக்டர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அவனை மாதிரி ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேரக்டரை பார்க்க முடியாது. அந்த ஒரு ஹோல் ஃபிலிமில் அவன் ஒருத்தன் தான் ரொம்ப ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப பச்சை குழந்தை மாதிரி. அவன் வந்து எல்லாருமேலேயும் அன்பு செலுத்துவான். தன்னோட பெரியப்பா வந்து தான் மேலே வந்து ஒரு வெறுப்பை காட்டுறாரு, தான் பையனுக்கு மட்டும் எல்லாம் கொடுக்குறாருன்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சும் எல்லாருமேலேயும் அன்பை காட்டணும்னு நினைப்பான். அவங்க அம்மா வந்து தன்னை கொல்லணும்னு நினச்சுமே தான் மேலே அன்பை காட்டணும்னு நினைப்பான். எல்லாருமே அவனுக்கு எதிராக மாறுவாங்க. அவரை வளர்த்த அவரை மென்டாராக இருந்த குரு கொல்லுவார். அவங்க அம்மா வந்து கொல்ல சொல்லுவாங்க. தன்னோட அண்ணனே சதி பண்ணி நம்மளை வந்து வீழ்த்திருக்கான். இப்படி தன்னை சுற்றி எவ்வளோ சூழ்ச்சிகள் நடந்தாலும் அவன் யாருக்குமே கெடுதின்னு நினைக்க மாட்டான். அந்தளவு ஒரு குட் சோல் தான் அமரேந்திர பாகுபலி அப்படின்னு சொல்லுவார். கிட்டத்தட்ட புல் அரிச்சிடும் அவர் சொல்லும் போது. ஸோ அந்த மாதிரியான ஒரு குட் சோல் லார்ட் சிவாக்கு பிடிக்காம போகாதா? அவர் அந்த அளவு கருணை உள்ளம் கொண்ட ஒரு கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மேபி இப்படிப்பட்ட ஒரு ஆளை பார்க்கும்போது நிச்சயமா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அந்த மாதிரி ஏதாவது ஒரு காட் ரிலேட்டட் ஸ்டோரியாக வந்து பார்த்தீங்கன்னா இது மூவ் ஆகலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் 50-50 தான், என்ன வேணால் நடக்கலாம். ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு காட் வார், மித்தாலஜியும் இதில் இருக்க போது, அதே நேரத்தில் ஃபிக்ஷனும் இதில் இருக்க போது. அதனால் நிச்சயமாக நம்மளால் சொல்ல முடியாது. இனிஷியல் டீசர் ட்ரெய்லர்ஸ் வரட்டும். ஏன்னா இது வந்து இப்போதைக்கு மேபி கான்செப்ட் ஆர்ட் ட்ரெய்லர் மாதிரி கூட இருக்கலாம். அது படத்தில் வரக்கூடிய பார்ட்டானு கூட இன்னும் நமக்கு தெரியல. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ 2027 தான் வரப்போகுது. இது வந்து பார்ட் 1 தான். கண்டிப்பாக கிளிஃபேங்கரில் தான் முடிக்க போகிறாங்க. வெயிட் பண்ணுவோம். அனிமேஷன் குவாலிட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் நாச். நான் ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருக்கேன். 2027 ராஜமௌலி சாரோட ப்ராஜெக்ட்ஸ்லேயே 2 வரப்போகுது. ஒன்று மகேஷ் பாபு ப்ராஜெக்ட், இன்னொன்று இந்த ஒரு அனிமேஷன். ராஜமௌலி ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸாக மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரியாக ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு இதில் மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பை பை. டேக் கேர் ஃப்ரம் A Square.